சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே அண்ணே ஐயோ அண்ணே அண்ணே என்னடா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க? அண்ணே எல்லாம் சொதப்பிருச்சுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, எல்லாம் அந்த சுந்தரியும் வெற்றிவேலும் சேர்ந்து என்னையும் நம்ம ஆளுங்களையும் அடிச்சு போட்டு செல்லப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கண்ணே. என்னாச்சுன்னு அவனை போட்டு அடிக்கிறீங்க? அது அவங்கிட்டே கேளு, அது என் வகையில சொல்லுமா? ஏய், என்ன நடந்துச்சு? சுந்தரியும் வெற்றிவேலும் சேர்ந்து என்னையும் நம்ம ஆளுங்களையும் அடிச்சு போட்டு செல்லப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ என்ன இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இவனை அடிச்சு என்ன ஆக போகுது? சுந்தரி நம்ம மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. முதல்ல வக்கீலுக்கு போன் பண்ணுங்க. சார் சொல்லுங்க சார். ஓகே சார், நான் உங்களுக்கு முன்ஜாமீன் அரேஞ்ச்மெண்ட்டை உடனே பண்ணிடுறேன். ஆனா என்ன சொல்லுங்க சார். அது முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ்காண்ட் ஆயிடுங்க சார். என்னது, நான் அப்ஸ்காண்ட் ஆகணுமா? ஆமா சார், வேற வழியே இல்லை சார், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அந்த லாயர் என்னங்க சொன்னாரு? ஊரை விட்டு ஓட சொல்றாரு. மாமா, ஒரு வேலையை முடிக்க சொன்னா ஒழுங்கா செய்யறது இல்ல. தடிமாடு 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 மாதிரி நிக்காத, நிக்காத, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடா போடா. என் பேர் செல்லப்பா. நான் அரியலூர் கலெக்டர் ஆஃபீஸில் முக்கியமான பொறுப்பில் இருக்க அதிகாரி. அதை சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நான் செஞ்ச காரியம் அப்படி. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு இப்போ வாக்குமூலம் கொடுக்குறேன். நானும் ராஜப்பாவும் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். நிரபராதியான கலெக்டர் மேடத்து மேலே எந்த தப்பும் இல்லை. என்னை எல்லா தப்பும் செய்ய சொன்னது ராஜப்பா தான். அதை அப்படியே கலெக்டர் மேடத்து மேலே பழிய போட சொன்னதும் ராஜப்பா தான். நான் அவனுக்கு உடந்தையா இருந்ததை நினச்சி வெக்கப்படுறேன். மறுபடியும் சொல்கிறேன், சுந்தரி மேடத்து மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஏங்க தண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்க? வா, என் கூட வந்து விளையாடு. நான் வரல, எனக்கு மாஸ்டர் பார்க்கணும் போல இருக்கு. மாஸ்டர் லீவ் முடிஞ்சதும் வந்துருவாரு, அப்புறம் தினமும் பார்க்கலாம். இப்போ வா, நம்ம விளையாடலாம். ஸ்கூல் விட்ட உடனே மாஸ்டர் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? நீ வரியா? எனக்கு தான் மாஸ்டர் வீடு தெரியாதே. எனக்கு தெரியும். நான் மாஸ்டர் கார்ல ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அந்த பக்கம் தான் இருக்கு. நம்ம ஊர்ல தெருக்கு தெரு நிறைய பிள்ளையார் கோயில் இருக்கு. எப்படி அடையாளம் கண்டுபிடிப்ப? எனக்கு நல்லா தெரியும்.
நான் கூட்டிட்டு போறேன்டா. கரெக்டா போயிடலாம். எனக்கு பயமா இருக்கு. நீயும் போவாத, அப்புறம் வீட்டுக்கே வர முடியாது. வந்துடலாம்டா, ப்ளீஸ்டா. நான் வரலப்பா. வரலன்னா போ, நான் மட்டும் தனியா போய்க்கிறேன். இப்படிதான் ஏற்கனவே நீ ஒரு முறை மாஸ்டரை பார்க்க தனியா போனப்ப உன்னை யாரோ கடத்த பார்த்தாங்க. நல்ல வேலை அந்த நேரத்துல உங்க பாட்டி வந்தனால உங்களை காப்பாத்திட்டாங்க. மறுபடியும் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, கடைசியா கேக்குறேன், நீ விளையாட வரியா வரலையா? நான் வரல. வரலன்னா போ, நான் போய் விளையாடுறேன். எனக்கு எப்படியாவது மாஸ்டர் பார்த்தே ஆகணும். எப்படி போறது? என்ன தமிழ் இன்னும் காணோம்? எப்படி மாஸ்டர் பார்க்க போறது? போனா எப்படி அகிலன் பாட்டி கிட்ட சொல்லிடுவான். இப்ப என்ன பண்றது? ஏன் தம்பி, எப்பவும் பள்ளிக்கூடம் விட்டா முதல்ல நம்ம தமிழும் அகிலனும் தான் வருவாங்க. இன்னைக்கு என்ன இன்னும் காணோம்? தமிழ், சீக்கிரம் வா. உங்க பாட்டியும் எங்க அப்பாவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. எனக்கு பாத்ரூம் வருது, நீ முதல்ல போ, நான் வந்துடுறேன். நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு தெரியும், நானும் கூட வரேன். அது கேர்ள்ஸ் பாத்ரூம், நீ அங்க வரக்கூடாது. நீ முன்னாடி போ. என்கிட்ட போய் சொல்றியா? இரு, நான் போய் உங்க பாட்டி கிட்ட சொல்றேன். அகிலு, அகில், ஏன் லேட்டா வந்த? எல்லா குழந்தைங்களும் போயிட்டாங்களே. அகிலு, அந்த குட்டி கொழுக்கட்டை எங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்க? ஆமா அகில், தமிழ் எங்க? என்னன்னு தெரியல, சோகமாவே இருந்தா. நான் விளையாட கூப்பிட்டப்ப கூட வரலன்னு சொல்லிட்டா. மாஸ்டரை பார்க்கணும் போல இருக்கு, அவர் வீட்டுக்கு போலான்னு கேட்டப்ப நான் வரலன்னு சொல்லிட்டேன். இப்ப கூட நான் கூப்பிட்டேன், என் கூட வராம என்ன போக சொல்லிட்டாப்பா. ஐயோ, அது தமிழ் தானே. ஏன் ஆட்டோல ஏறுறா? பாட்டிக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாங்க. முதல்ல இவங்கள கிளப்பணும். என்ன தம்பி இவ இப்படி பண்றா?